இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இன்னைக்கு எங்களுடைய 4ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு திருவனந்தபுரத்துல இருந்து இப்ப சென்னை வந்திருக்கேன். எல்லா இடமும் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை மிக மிக பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கிறது. போகும் இடமெல்லாம் மக்களுடைய பெரிய ஆதரவு எல்லா தொகுதியிலுமே இருந்தது என்பதை முதல்ல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணம். அந்த வகையில் இன்னைக்கு நான் திருவனந்தபுரத்துல இருந்து இப்பதான் சென்னைக்கு வரேன். ஆனா அதுக்குள்ள தந்தி டிவியில இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் அப்படின்னு நீங்க எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கிறதா எனக்கு செய்தி வந்தது. உண்மையிலேங்க நான் தான் தெளிவா சொல்றேன் உங்ககிட்ட, நாங்க ஆதாரபூர்வமாக அறிவிப்பது தான் இறுதி அறிவிப்புன்னு. பட் ஏன் பிரஸ் இவ்வளோ அவசரப்படுறீங்க? ஏன் இவ்வளோ தூரம் ஒரு ஃபேக் நியூஸ் போடுறீங்க? இதனால எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் நீங்க கிரியேட் பண்றீங்க. இது முதல்ல தப்புங்க. நான் தெளிவா சொல்றேன், 3ஆம் தேதி சுற்றுப்பயணம் முடிச்சு சென்னை போகிறேன். அதற்கு பிறகுதான் நாங்க ஒரு டிசிஷன் எடுத்து அறிவிப்போம். தலைமை அலுவலகம் அறிவிப்பது தான் இறுதி அறிவிப்பு. நான் தெளிவா ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லயுமே நான் சொல்லிட்டு தான் வரேன். இன்னைக்கு எங்க மாவட்ட செயலாளர் மீட்டிங்கே கிடையாது. பட் நீங்க தப்பான ஒரு நியூஸை அதுவும் தந்தி சேனல்ல யூடியூப்ல போடுறீங்கன்னு எனக்கு ஃபோன் வந்தது. உண்மையிலேயே இது வருந்தத்தக்க ஒரு விஷயம். ப்ரெஸ் பீப்புளுக்கு உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஃபேக் நியூஸ் போட்டு தவறான ஒரு செய்தியை போட வேண்டாம் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். எங்க போக போறோம்? நாங்க இங்கதான் இருக்க போறோம். அறிவிப்பு பத்திரிகையாளர்கள் உங்களை அழைத்து தான் நாங்க முதல்ல அறிவிக்க இருக்கிறோம். என் பக்கத்துல மாவட்ட செயலாளர், எங்கள் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. எல்லாரும் இங்க இருக்கிறப்ப எப்படி தலைமை அலுவலகத்துல இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மீட்டிங்னு எப்படி சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் இதுவே ராங்கு. முதல்ல இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கங்கன்னு நான் கேட்குறேன். நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா எல்லா ப்ரெஸ்கிட்டையும் நான் பேசுறேன், பழகுறேன். பட் அதை நீங்க எவ்வளோ நான் சொன்னாலும் தப்பான ஒரு ஃபேக் நியூஸை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாடுலேயே போகும் ஒவ்வொரு இடத்துலையும் அத்தனை ப்ரெஸ்ஸையும் நான் சந்திக்கிறேன், ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன், உரிய மரியாதை கொடுக்குறேன். இன்னைக்கு எத்தனை கட்சி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்க. அவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நீங்களும் நான் சொல்றத வேர்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஏன்னா எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. எல்லாருக்கும் நம்ம நீங்க ஒரு நியூஸ் போட்டுறீங்க, கீழே தொண்டர்கள் வரைக்கும் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் விளக்கம் கொடுக்க முடியாது. தெளிவாக நான் சொல்றேன், தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது தான் இறுதி அறிவிப்பு. அதனால் இன்னைக்கு நான் வந்திருக்கேங்க. நிச்சயம் வெகு விரைவில் ஒரு நல்ல செய்தி உங்க எல்லாரையும் கூப்பிட்டு தான் நான் சொல்ல போறேன். கூப்பிடாம எப்படி நாங்க சொல்ல போறோம்? முடியாம. அதனால உங்க அனைவரையுமே அழைச்சு நான் சொல்வேன் என்பது தெரிஞ்சு. இந்த 2 அணிகளிலும் உங்களுக்கு போதுமான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கிடைக்காது. அடுத்த உங்களுக்கு இந்த பாருங்க, ஒரு கட்சி இருந்தா எல்லாருமே தோழமை கட்சிகள் தான். பல முறை அதையும் நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு தமிழ்நாடு சென்ட்ரல்ல இருக்கிற எல்லாரும் தேமுதிகக்கு தோழமை கட்சிகள் தான். யார் இல்லை? ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2014 இருந்து என்டிஏல இருந்திருக்கிறோம். கேப்டன் குரு பூஜைக்கு எல்லாரும் வந்தாங்க, நீங்க எல்லாரும் பார்த்தீங்க. இன்னைக்கு திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் எல்லாருமே கேப்டன் குரு பூஜையில கலந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாருமே எங்களுடைய தோழமை கட்சிகள் தான். பட் கூட்டணி யாரோட அப்படிங்கிறது எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளோட கலந்து ஒரு தெளிவான முடிவை எடுத்து உங்களுக்கு அதிகாரப்பூர்வமா நாங்க அறிவிப்போம். இப்போ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால பேசுவாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா. அதுக்காக அதுதான் கூட்டணி இறுதின்னு சொல்ல முடியாது. மற்றவங்க பேசினா கூட்டணி பேச்சுவார்த்தை, தேமுதிக பேசினா அதுக்கு வேற ஒரு பேர் சொல்றீங்க. இது கண்டனத்துக்குரிய விஷயங்க. இன்னைக்கு ஒரு அலையன்ஸ் அப்படின்னா என்ன? அது மேரேஜா இருக்கட்டும், ஒரு பார்ட்டி அலையன்ஸா இருக்கட்டும், ஒரு கட்சி கூட மற்றவங்க பேசுவாங்க. அது எத்தனை சீட்டா இருந்தாலும் பேசுவாங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் பேசினா அது கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறீங்க. தேமுதிக மட்டும் ஒரு தனி நேம் வச்சிருக்கீங்க. அது என்னன்னு எனக்கே புரியல. அப்படி எதுவுமே கிடையாது. நான் பல முறை சொல்லிட்டேன், தேமுதிக இன்றைக்கு தமிழ்நாட்டுல
234 தொகுதிகளிலும் அனைத்து பூத்துகளையும் அமைச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு கட்சியாக நாங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு பூத் முகவர்கள் கூட்டத்துல தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நான் கலந்துக்கிட்டேன். எல்லா தொகுதிகளிலும் பூத் முகவர்கள் மீட்டிங் முடிச்சு BL2 வந்து கலெக்டர் கிட்ட கொடுத்து நாங்க வந்து தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் நாங்களும் சமமாக எல்லா இடத்துலையுமே பூத் கமிட்டியை போட்டிருக்கோம். ஸோ நாங்க வந்து தேமுதிக இன்னைக்கு 21 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு. எதிர்கட்சி தலைவராக கேப்டன் இருந்தாரு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் தேமுதிக ஒன்று. ஸோ இதுக்குரிய மரியாதை எங்க கிடைக்குதோ அங்கதான் எங்கள் நிர்வாகிகள் விரும்புகிற இடத்துல கூட்டணி வைப்போம்.